بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله تعالى. கண்ணியமும் மகத்துவம் பொருந்திய எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் அவனது மார்க்கத்தின் தூய வடிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலிலும் அதை அழகிய முறையில் நம் வாழ்வில் செயல்படுத்திட வேண்டும் என்ற ஒரு தூய நன்னோக்கிலும் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகில் எத்தனையோ கொள்கைகளும் கோட்பாடுகளும் பல கவர்ச்சிகரமான அம்சங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மனிதர்களின் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய லட்சியங்களை, நம்முடைய நோக்கங்களை அந்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நம்மை அன்றாடம் நல்வழிப்படுத்தி நம்மை வாழ்வை செம்மைப்படுத்தி வரும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மகத்தான அருளாளன், மகத்தான கிருபையாளன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையும் அல்லாஹ்வின் சந்திப்பும் ஒரு முஸ்லிம் என்று இருக்கக்கூடியவர்கள் 6 விஷயங்களை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், இறுதி நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். இந்த 6 விஷயங்களில் ஒரு முஸ்லிமுக்கு வலுவான நம்பிக்கை இருக்க வேண்டும். இதில் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பது அல்லது ஒன்றின் மீது கவனமற்று இருப்பது, இது அவருடைய ஒரு நம்பிக்கையாளருக்கு நம்பிக்கையை பாழ்படுத்தக்கூடிய ஒரு தகாத காரியமாக அமைந்துவிடும். இந்த மறுமை நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய ஈமான் எப்போது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், இந்த மறுமை நம்பிக்கை அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம் என்ற அந்த நம்பிக்கையின் மீது ஒரு முஸ்லிமுக்கு வலுவான உறுதிப்பாடு இருக்க வேண்டும். வெறுமனே அல்லாஹ்வை நம்புவது மாத்திரம் அல்லாமல், ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்த அதிபதியின் முன்னால் நாம் அனைவரும் நிற்க இருக்கின்றோம். அந்த மகத்தான நாளை எண்ணி நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நம்பிக்கையாளனுடைய ஈமான் முழுமை பெறுவது எப்போது என்று சொன்னால், ஒரு மூமீன், ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை, அவனுக்கு அந்த மறுமையின் மீது உள்ள நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் மீது ஒருவனுக்கு பற்றற்று போயிருக்குமேயானால், ஒரு அலட்சிய உணர்வு ஏற்பட்டு போயிருக்குமேயானால், அவனுடைய இறை விசுவாசத்தால் எந்த பயனும் இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் உலகில் இருக்கக்கூடிய எத்தனையோ மதங்கள் இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் போதிக்கின்றன. கடவுள் இருக்கிறாரு, தெய்வம் இருக்கிறாரு, மோட்சத்தை நாம் அடைய வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் மறுமை வாழ்க்கையை இஸ்லாம் ஏகத்துவம் வலிமையாக எடுத்துச் சொல்வது மாதிரி, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு மீண்டும் இருக்கிறது, அதை எண்ணி ஒரு முஸ்லிம் தன்னுடைய இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஏக இறை மார்க்கம் போதிப்பது மாதிரி உலகத்தில் வேற எந்த மதமும் போதிக்கவில்லை. ஈமானுடைய இறை பக்தியோட வித்தியாசம் எங்கே வச்சிருக்கிறது இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, திரும்ப போய் நம்ம அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட இருக்கின்றோம், அன்றைய தினத்தில் போய் அவனை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையின் வழிநடுக அதற்கு நான் நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். அந்த நாள், அந்த நேரம் விசாரணைக்குரிய நாள், உண்மை பேசுவோருக்கு பயனளிக்கக்கூடிய நாள், நிராகரிப்போருக்கு கஷ்டமான நாள் என்றெல்லாம் திருமறையுடைய ஆயத்துக்களை நாம் மேலோட்டமாக பார்த்தாலே போதும்,
வழி நெடுக இந்த தினத்தை பற்றி, மறுமையை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த வலியுறுத்தல் எதற்காக இருக்கிறது? மனிதன் இதை பற்றி மறந்தவனாக வாழ்ந்துவிடக் கூடாது. எல்லாரையும் போல இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள கூடாது. நானும் இருக்கிறேன், அல்லாஹ்வை நிராகரிப்பவனும் இருக்கின்றான், நம்பிக்கையாளரும் இந்த பூமியில் இருக்கிறார்கள், நம்மை போன்ற நிராகரிப்பாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேண்டியதை செய்து கொள்கிறார்கள், விரும்பியதை செய்து கொள்கிறார்கள். நமக்கு மட்டும் பல தடைகள் இருக்கின்றன. அவனும் நானும் ஒண்ணுதான், இந்த பூமியில படைச்சிருக்கப்பட்டிருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கானே, அப்ப அவனுக்கு உள்ள உரிமை எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி தாறுமாறமான வழிகளில் ஒரு மனிதன் உரிமை கொண்டாட ஆரம்பிப்பானே, ஆனால் அவனது மறுமை வாழ்க்கை என்ன ஆகும்? ஈமானோட என்ன ஆகும்? சீர்குலைஞ்சு போயிடும், சிதைஞ்சு போயிடும். சில ரெஸ்ட்ரிக்ஷனும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த ஈமானுக்கு என்று. ஈமான் என்று இந்த அருட்கொடை உனக்கு கொடுத்திருப்பது, அந்த மறுமை அவனை சந்திக்கின்ற வரைக்கும் நீ பத்திரமா கொண்டு வரியா? உனக்கு கொடுத்த அந்த அருட்கொடை எதற்காக பாதுகாத்து எல்லா விஷயங்களிலும் அந்த ரப்புல் ஆலமீனை ஒருமைப்படுத்தி, எந்த ஒரு விஷயமானாலும் நாளை அவனை சந்திக்க இருக்கின்றோம், அவனது திருமுகத்துக்காக ஒவ்வொன்றையும் நாம் சகித்து வாழ்வது, வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுத்துக் கொள்வது, சில பொருளாதார கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது, இதற்கெல்லாம் ஒரு சிறந்த கூலியை வைத்திருக்கின்றான் ரப்புல் ஆலமீன். மறுமை நம்பிக்கை அப்படித்தான் இருக்கணும். அல்லாஹ்வை சந்திக்க போறோம், நமக்கு உண்டான எல்லா தேவைகளும் இங்கே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைத்தா அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஈமானிய வாழ்க்கை கிடையாது. அது என்னவாயிடும்? தாறுமாறான நிலையாகி போயிடும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்ல? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு எவரும் இல்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லா யஜ்மஅன்னக்கும் இலா யௌமல் கியாமத்தி லா ரைப ஃபீஹி. எந்த சந்தேகமும் இல்லாத கியாமத் நாளில் உங்களை அவன் ஒன்று திரட்டுவான். லா ரைப ஃபீஹின்ற அல்லாஹ் ஜல்லஷானஹு, எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் இந்த மனித இனத்தை எல்லாத்தையும் நான் ஒன்று கூட்டுவேன் அப்படிங்கின்றான் ரப்புல் ஆலமீன். ஆதி மனிதர்லேருந்து கடைசி மனிதன் வரைக்கும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டக்கூடியவனாக நான் இருக்கிறேன். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை தவிர உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும்? ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவன் ஒரு உற்ற ரட்சகன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தாவே நமக்கு விளங்கும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தனது ஆள்காட்டிவர்களின் நடுவர்களை இணைத்து காட்டி, நானும் கியாமத்தினாலும் இப்படி அருகருகே இருக்கிறோம். ரெண்டு விரலை இணைச்சு காட்டி சொல்றாங்க, நானும் கியாமத்தினாலும் இப்படி இந்த இரண்டு விரல்கள் அருகருகே இருப்பது போன்று இருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் வந்துட்டேன், கியாமத்து வர்றதுக்கு இன்னும் வெகு தொலைவு இல்லை அப்படிங்கிற எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தருகிறார்கள். மறுமையின் மீது நம்பிக்கை ஏன் வேண்டும்? இந்த உலகில் நம்ம பல பேர் இருக்கான், பார்க்கிறோம். ஒரு மனிதன் தீமைகளே செய்து கொண்டிருக்கின்றான், ஆனா சுகவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனை எந்த ஒரு தண்டனையும் யாரும் தருவதே இல்லை. பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? சாதாரண மனிதனிலிருந்து அரசியல் தலைவன் வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய வரம்பு மீறுதல் எல்லையற்று போயிருக்கிறது. இன்றைக்கு நாம் சமுதாய ரீதியாக, இன ரீதியாக நாம் என்ன செய்யறோம்? நிறைய பாதிக்கப்படுகிறோம். அரசியல் ரீதியாக, நம்மை ஆன்மீக ரீதியாக காயப்படுத்துகிறார்கள். அப்ப இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு நாம் ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கென்று பேசக்கூடியவர்கள் இல்லை, மீடியாக்கள் இல்லை, அரசாங்கத்தில் பக்கபலங்கள் இல்லை. ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய அநீதங்களுக்கு முடிவு எப்போது? ஆறுதலிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன? மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அரசனை சந்திக்கக்கூடிய ஒரு தினம் இருக்கிறது. அன்றைக்கு இந்த உலகில் எப்பேற்பட்ட அரசோட்சிகள் செய்து கொண்டிருந்த அத்தனை பேர் என்ன செய்யணும்? அந்த ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிக்கத்தான் வேணும். அவன் விசாரணை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? யாரும் தப்பித்து விட முடியாது. மார்க்கம் தானே சொல்லுது. இந்த உலகில் அநீதங்கள் செய்துகிட்டே போறான், அவன் எந்த தண்டனையும் அடைவதில்லை. தண்டனை கொடுத்தாலும் அது சரியா இருக்கிறது இல்லை. 2000 பேரை கொள்றான், இனப்படுகொலைன்னு சொல்றான். 3000 பேரை கொள்றான், மார்க் பண்ணி அடிச்சு கொள்றான் நம்ம மக்களை.
அவனை நீ இந்த உலகத்தில் தண்டனை கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரே ஒரு டைம் தூக்குல போடுவீங்க, இல்ல ஒரே ஒரு கன் வச்சு அடிப்பீங்க. அவள் தானே செய்ய முடியும். இது 2000-3000 உயிர்கள் பட்ட வேதனைக்கு சரியான தண்டனையாக இருக்குமா? மறுமை இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன? உங்களை திருப்பி எழுப்பி நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன், உனது உழைப்புக்கேற்ற கூலியை நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான உறுதியா? இந்த உறுதியான வாக்கு எங்க நடக்க இருக்கின்றது? மறுமையில தான். அப்ப அல்லாஹ் தான் சொல்றேன், எந்த சந்தேகமும் இல்லாத அந்த நாளில் நாம் உங்களை ஒன்று திரட்டுவோம், லா ரைப ஃபீஹி. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு இதை செஞ்சுட்டு ஒருத்தன் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு எந்த தண்டனை கிடைப்பதில்லை, சொகுசா வாழ்ந்துட்டு மறிச்சிடறான். ஒரு மனிதன் துன்பங்களையே அனுபவித்துக் கொண்டு அவனு என்ன செய்யறான்? இறந்து போய் விடுகின்றான். நல்லதை செஞ்சு செஞ்சு அவன் என்ன செய்யறான்? கஷ்டங்களை அனுபவித்து இறந்து விடுகின்றான். அவனுக்கு மாறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அந்த கியாமத், அந்த மறுமை, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த தினம். அல்லாஹ்வுடைய ரசூல் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த போது அவன் ஏகத்துவத்தை எதிர்ப்பதை விட இந்த மறுமை வாழ்வை தான் ரொம்ப எதிர்த்தான். அல்லாஹ்வை திரும்ப சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னதை தான் அந்த மனிதன் என்ன செஞ்சான்? ரொம்ப கடுமையாக எதிர்த்தான். என்ன திரும்ப எழுப்பப்படுவதா? எப்படி அது எழுப்பப்படும்? யார் எங்களை எழுப்புவது? அல்லாஹ்வை சந்திப்பதா? இதெல்லாம் எங்களுக்கு சரியாகக்கூடிய சமாச்சாரமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? வாக்குவாதம் பண்ணான். எங்கள் எலும்புகள் மக்கி மண்ணா போன பிற்பாடு எங்களை எழுப்பக்கூடியவர் யார் இருக்கிறார்? அந்த அன்றைய கால மனிதன் கேட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மறுமை வாழ்க்கையை முன்வைத்த போது அவன் எதிர்த்தது என்ன? ஏகத்துவத்தை கூட அவன் ஏத்துக்க தயார். அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், அல்லாஹ் ஒருத்தன் தான் தெய்வம் அப்படிங்கிறது கூட ஒரு சமரச நிலைமைக்கு வந்துட்டான். ஆனா இந்த மறுமை வாழ்க்கையை சொன்னதும் அவன் என்ன செஞ்சான்? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வதரபலனா மஸலன் நஸிய ஹல்கஹு, அவன் நமக்கு உதாரணம் கூறுகிறான். கால மை யுஹில் இதாம வஹிய ரமீமா, எங்கள் எலும்புகள் மக்கி மண்ணாகி விட்ட நிலையில் அதை உயிர்ப்பிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என்ன சொல்கின்றான்? குல் யுஹி அல்லதி அன்ஷாஹ அவ்வல மர்ர, உங்களை முதலில் யார் படைத்தானோ அவன்தான் உங்களை மீண்டும் படைப்பான். வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம், அவன் ஒவ்வொரு படைப்பையும் அறிந்தவர் என்ற நபியை நீர் கூறுவீர்கள். சூரத்து யாசின் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்து யாசின் நம்ம படிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய அற்புதங்கள் உள்ள ஒரு அத்தியாயம்னு அதை நம்ம விளங்கி கொள்ளலாம். அந்த சூரத்து யாசினை நம்ம படித்தோம்னா வானங்களை பற்றி, பூமி சுழற்சியை பற்றி, மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை பற்றி, மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி, இன்னும் எப்படியெல்லாம் மனித வாழ்க்கைக்கு உண்டான யதார்த்த வாழ்க்கைக்கும் அத்தனை தேவைகள் அந்த சூரத்து யாசின் அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடக்குது? அதை ஏதோ வெள்ளிக்கிழமராக ஓதக்கூடிய ஒரு சடங்காக நினைத்து ஒரு மந்திர வார்த்தையாக அதை ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்து யாசின் ஓதுறேன், என்னப்பா செய்யறது? யாசின் ஓதுறேன் அப்படின்றாரு. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வந்துட்டா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த யாசினை ஓதுறாங்க. அந்த யாசின்ல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வதரபலனா மஸலம் நஸிய ஹல்கஹு, அவன் நமக்கு உதாரணம் கூறுகிறான். அவன் படைத்திருப்பதை அவன் மறந்து விட்டான். இதுக்கு முன்ன என்ன பொருளாக இருந்தாய்? ஒன்றுமில்லாத இருந்த உன்னை ஒரு துளி நீரில் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றேனே, அதை அவன் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த சூரத்து யாசின்ல கேட்கிறான். அவன் இன்னும் சொல்றான், வகாலு இன் ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா வமா நஹ்னு பிமஃபூஸீன், இந்த உலக வாழ்க்கை தவிர வேறு வாழ்க்கையே இல்லப்பா, நாம மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுபவர் அல்ல. சூரத்து அன்ஆம்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுறான். அவன் எப்படி சொல்றான்? நாம திரும்ப எழுப்பப்படுவதா? அவனுக்கு அதிலே அச்சம். அப்ப ஏகத்துவத்தை எதிர்ப்பதை விட மறுமை வாழ்வை எதிர்க்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் எதை முன்வைச்சாங்க? இந்த மறுமை வாழ்க்கையை தான் முன்வைத்து அதை நம்ப வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த மறுமை வாழ்வை நீங்கள் நம்ப வேண்டும். மறுமை வாழ்மைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை, அதை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சு ரப்புல் ஆலமீன் பேசினா இல்லையா? அப்போ அவன் சொன்னது என்ன? இன்ன சாஅத்த ஆதியத்தும் உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. அல்லாஹ் சொல்லுறான் சூரத்து தாஹாவில் நீங்க பார்த்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மூசாவை அழைத்து என்ன சொல்கின்றான்? இன்ன சாஅத்த ஆதியத்தும் அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. அந்த நேரம் வரக்கூடியது, ஒவ்வொருவரும் தமது உழைப்புக்கேற்ப கூலி கொடுக்கப்படுவதற்காக அதை நான் மறைத்து வைத்துள்ளேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்றான், நான் எதுக்கு உங்களை தூதரா தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றேன் என்று சொன்னால் அந்த நேரம் மறைத்து வச்சிருக்கிறேன். அதை என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும். விசுவாசத்தை இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிட்டானா, ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்? நம்பிக்கை கொண்டோம். அந்த நம்பிக்கை அப்படி இருக்குன்னு தர்க்கவாதத்தின் அடிப்படையில் வரக்கூடாது. குருட்டுத்தனமான தர்க்கவாதம் சில பேர் செய்யறாங்க. இதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயா? ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட சொல்றோம், இதெல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ ஏப்பா உன் லைஃபை பாலடிச்சுக்கிறேங்கிறார் அவர். ஏன்னா மறுமையின் ஒரு வாழ்க்கை இருக்குது, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், நாம் எல்லாம் இறைவன் முன்னாடி நிற்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட இந்த ஆன்மீக விஷயமா அவர் பேசணும்னு சொல்லும்போது பேசும்போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பிக்கை, ஒரு பயமுறுத்தல், அப்பதான் ஒழுங்கா இருப்பானுங்கிறதுக்காக. அதனால அதெல்லாம் நீங்க இதை நம்பிக்கிட்டு நீங்க உங்க லைஃபை வேஸ்ட் பண்ண வேணாங்கிறார். எப்படி இருக்குது பாருங்க. அந்த மெய்ஞானம் அப்படிங்கிற அந்த பார்ட் அங்க லாக்கா இருக்குது அவங்களுக்கு. விளங்குதா? நம்ம கிட்ட சொல்லும் போது உள்ளத்துல என்ன ஆகுது? அதை பற்றி அஞ்சுகின்றனர். அல்லாஹ் ஜல்லஷானஹு சூரத்து ஷூரால அத சொல்லி காட்டுறான். அல்லாஹுல்லதீன அன்ஸலல் கிதாப பில் ஹக்கி வல் மீஸான். அல்லாஹ்வே உண்மையை உள்ளடக்கிய இந்த வேதத்தையும் தராசையும் அருளினான். வமா யுத்ரிக அல்ல சாஅத கரீபா. அந்த நேரம் அருகில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொல்லி காட்டி சொல்றான், யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா. அதை நம்பாதோர் அவசரப்படுகின்றனர். அந்த நேரம் வரக்கூடியதை நம்பாத மக்கள் என்ன, அது எங்கப்பா இருக்கு நீ சொல்லு, அதை காட்டு, அது உண்மையாது என்ன நீண்ட காலமா பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, அது என்னன்னு சொல்லு. அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த மாற்று மதம் அதே மாதிரியான பாணியில் தான் அவரும் வராரு. இது நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்க, சும்மா பயமுறுத்தலுக்காக சொல்லப்படுவது. மனிதன் அப்பதான் கொஞ்சம் பயந்து வாழ்வான் அப்படிங்கிறது. அந்த பயம் தான் நாம சொல்லக்கூடிய பயம். எது? இறையச்சம். இறையச்சத்தோடு தனது வாழ்வை அவன் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மறுமை என்ன இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. யஸ்தஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா வல்லதீன ஆமனு முஷ்ஃபிகூன மின்ஹா வ யஅலமூன அன்னஹல் ஹக். நம்பிக்கை கொள்ளாதோர் அதை பற்றி என்ன சொல்றாங்க? அவசரப்படுகின்றனர். அது எங்க வர சொல்ல பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. நம்பிக்கை கொண்ட மக்கள் வல்லதீன ஆமனு முஷ்ஃபிகூன மின்ஹா, அதை பற்றி அஞ்சுகின்றனர். வ யஅலமூன அன்னஹல் ஹக், இது உண்மை என்று அறிகின்றனர். எதை இந்த மறுமை நிகழும் என்பதை உண்மை என்று அறிகின்றனர். அலா இன்னல்லதீன யுமாரூன ஃபி ஸாஅத்தி லஃபி தலாலின் பயீன். அந்த நேரம் குறித்து தர்க்கம் செய்வோர் தூரமான வழிகேட்டில் உள்ளனர் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து ஷூரால சொல்லி காட்டுற 42வது அத்தியாயத்தில். அப்ப இந்த மறுமை அப்படிங்கிற அந்த சம்பவம் நம்ம என்ன செய்யணும்? அதுல வலுவான ஒரு நம்பிக்கையை வைத்து நமது வாழ்வை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். ஒண்ணுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட என்ன சில கோபதாபங்கள் ஏற்படுகிறது, வன்முறை சிந்தனை ஏற்படுகிறது, மனோ இச்சை வழிகெடுக்கின்றான், ஷைத்தான் தூண்டுகின்றான். அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வுல என்ன இருக்கணும்? மறுமை பற்றிய சிந்தனை இருக்கணும். அதுதான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் யுக முடிவு நாளும் இந்த 2 விரல்கள் அருகருகே இருப்பது போன்று இருக்கின்றோம். அந்த கியாமத்து நாள் எப்ப யா ரசூலுல்லாஹ் வரும்? நாணயம் பாழாக்கப்படும் போது நீ மறுமை நாளை எதிர்பார் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி தோழர்கள் கேட்கிறாங்க, நாணயம் பாழாக்கப்படுவது என்றால் என்ன அப்படிங்கிறாங்க. தகுதியற்றவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் போது நாணயம் பாழாக்கப்படும். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? நம்ம கம்பெனிகள்ல பார்க்கிறோம், பல இடங்கள்ல பார்க்கிறோம். நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஹெட்னு ஒருத்தனை கொண்டாந்து போடுவான், நம்மளை விட சிந்தனை ஆற்றல் குறைந்தவனாக இருப்பான்.
நம்மை விட அறிவுத்திறன் குறைந்தவனாக இருப்பான், நம்மை விட செயல்பாட்டு திறன் குறைந்தவனாக இருப்பான், அனுபவ அறிவும் இல்லாதவனாக இருப்பான். அவனை கொண்டாந்து நமக்கு ஹெட்டா போடுவான். நமக்கே என்ன இருக்கு, இவன்ட்ட வேலை பார்க்கறத விட்டுட்டு ஓடி போடலாமான்னு இருக்கும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஒரு சிந்திச்சு நாம செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்துட்டு அவன் என்ன செய்வான், தலையை சுத்தி தொடுறான். அனுபவ அறிவு இல்லை, பக்குவம் இல்லை. ஆனா என்ன செய்யறோம், கட்டுப்பட்டு நடந்துட்டு போறோம். அவன் எவனோ XYZ அவன் வந்து டிபார்ட்மெண்ட் கெட்டா போட்டான், என்ன பண்ணி தொலைகிறது. அப்ப இன்றைக்கு என்ன அந்த நிலைமையை நம்ம பார்க்கிறோம். நாணயம் பாழாக்கப்படும் போது நீ மறுமை நாளை எதிர்நோக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நாணயம் பாழாக்கப்படுவது என்றால் என்ன, யார சொல்ல, தகுதியற்றவர்களும் பொறுப்பு குறைக்கப்படும் போது நீ நாணயம் பாழாக்கப்படுகிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி இன்றைக்கு சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. குடிசைகள் கோபுரமாகிறது, பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர் உயர்வாக ஆகுவது, பாலைவனமாக இருந்த இந்த அரேபிய தீபகற்பம் நதிகளும் சோலைகளுமாக ஆகும் வரை அந்த நாள் வராது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நிகழ்தா இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அரவருடைய நிலை எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வானளாவிய கட்டடங்களும் எவ்வளவு பெரிய வசதிகளும். கடலெல்லாம் எங்க கொண்டு வரான், திடலுக்கு கொண்டு வரான். கடலை போய் திடலாக்குறான், திடலெல்லாம் கடலாக்குறான் இல்லையா? இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? நதிகளும் சோலைகளும் நிறைந்ததாக இந்த அரேபிய ஆகும் வரை அந்த நாள் வராது என்று நம்ம சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நாமெல்லாம் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைய எல்லா நாட்டு மக்களும் இங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த வேலையை செய்யறாங்க. ஏன்னா அவங்க சொந்த நாட்டுல ரிஸ்க் கிடைக்கலன்னா இவ்வளவு மக்கள் வந்திருக்குது. ரப்பல் ஆலமீனுடைய திட்டம் நடக்குது. எல்லா நாட்டுல இருந்தும் கொண்டாந்து இந்த நாட்டை என்ன செய்யறான், அந்த மறுமைக்கு உண்டான அடையாளத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். பாக்குறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள்லாம் என்ன செய்யுது, ஒண்ணு ஒண்ணா இப்படி நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அப்ப இதனால வந்துட்டு அந்த நேரம் நெருங்க ஆரம்பித்திருக்கு. ஆனா அது என்றைக்கு நடக்கும், அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்றான், அது அவனுக்கு உள்ளதுதான். அந்த நேரம் பற்றிய அறிவு யார்கிட்ட இருக்குது, ரப்புல் ஆலமீன் கிட்ட தான் இருக்குது. யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அந்த நேரம் எப்போது வரும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நபியே. குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, இது பற்றிய ஞானம் என் இறைவனிடமே உள்ளது என்று கூறுவீராக. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹுவ, அந்த நேரம் அதற்குரிய நேரத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மறுமை நாள் எப்போது வரும், ஒரே ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏற்படுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஜும்மா தினத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏற்படும். ஆனா அது எந்த வெள்ளிக்கிழமை, எந்த ஜும்மா, எந்த வருஷத்து ஜும்மா, இதெல்லாம் யார் கையில் இருக்கிறது, ரப்புல் ஆலமீனோட கையில தான் இருக்குது. ஒரே ஒரு அறிவிப்பு, ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏற்படும். ஜும்மாவுடைய பொழுது விழுந்து விட்டாலே மலைகளும் மற்ற இவைகள்லாம் என்ன நடுங்கி கொண்டு இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை மறுமை ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனிதன் என்ன செய்யறான், மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்றைய தினம் ஜும்மா விழுந்துட்டுனாவே மற்றவை ஜீவன்கள்லாம் என்ன செய்யுது, இன்றைக்கு மறுமையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுது. ஆனால் மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்ட மனிதன் என்ன செய்யறான், அதை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கான். லீவு நாள் என்ன நல்லா தூங்குறான். வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்யறான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை தாங்க, முதல் நாள் நைட்டு எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் நடக்குது. பொழுது விடிஞ்சா என்ன ஆகும், அதிகாலை நேரத்தில் தான் எல்லா அதாபம் நடந்ததா திருக்குறான் சொல்லி காட்டுது. என்ன, எந்த சமுதாய அக்கிரமம் செய்துக்கிட்டு ஆணவம் பிடித்து திரிந்ததோ அது அத்தனையும் வந்துட்டு அழிக்கப்பட்ட சம்பவம்லாம் எப்ப நடந்தது, அதிகாலை நேரத்தில் தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை எப்ப அழிச்சுங்கிறான்ல, அதிகாலை நேரம் அவர்களுக்கு கெட்டதாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு கவுமுகளையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருமறை சொல்லி காட்டக்கூடிய வரலாறு அதிகாலை நேரத்தில் தான் அந்த அதாபெல்லாம் அல்லாஹ் இறக்கி அப்படியே அடிச்சிருக்கான். கைபருடைய யுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தொடங்குறாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் அடிக்கிறாங்க அந்த கைபருடைய யூதர்களை போய். அப்ப அந்த மாதிரி வகையில் நம்ம சமுதாயம் என்ன செய்யுது, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது. அந்த அதிகாலை பற்றிய அந்த அருட்கொடை, அதிகாலை நேரத்தில் அந்த அருட்கொடையும் இருக்கிறது, அதை கவனமற்று இருந்தால் அதாபாகவும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது, நம்ம சமுதாயத்திற்கு. அப்ப மறுமை பற்றிய சிந்தனையை வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பல விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க. எப்படியெல்லாம் அந்த அடையாளங்கள் ஏற்படும், கியாமத் நாளுடைய அடையாளங்கள் இங்கேயே நிறைய சொல்லியிருக்கிறோம். அப்போ சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் இன்றைக்கு வந்துட்டு நம்ம கண் முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்து நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை மெய்ப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறுமை வாழ்க்கைக்கு தானே நம்ம இவ்வளவு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏகத்துவம் என்பதை நிலைப்படுத்துவதற்காக, ஒவ்வொரு அம்சங்களையும் செயல்படுத்துவது எதுக்காக? மறுமையில் நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு நற்கூலி தருவான். தீமைகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனை என்ன இருக்கும்? கடுமையானதாக இருக்கும். அப்ப ரப்புல் ஆலமீனுடைய அந்த வசத்தில் இருக்கக்கூடிய அந்த தினத்தை பற்றிய சிந்தனை நமக்கு என்ன இருக்கணும்? எப்போதும் அது அந்த உணர்வு நம்ம உணர்வு உள்ளத்துல எப்பவுமே என்ன செய்யணும்? அப்படியே விழிப்புணர்வோடு இருக்கணும். அகமும் புறமும் ஏகத்துவ அடிப்படையில் விழிப்புணர்வோடு இருக்கணும். அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய சந்திப்புண்டா என்ன? இந்த உலகில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? தெய்வத்தை பார்த்தா யாராவது சொன்னா நாம நம்புவோமா? நாம நம்ப கூடாது. உண்மையான இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை இந்த உலகில் யாரும் காண முடியுமா? இந்த உலகில் யாருமே பார்க்க முடியாது என்று இஸ்லாம் திட்டவட்டமாக கூறுகிறது. உண்மையான இறைவனை இந்த உலகில் பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வை எப்போ சந்திக்க முடியும்? ஆகிரத்துல தான் சந்திக்க முடியும், மறுமையில தான். இந்த உலகில் அவனை சந்திக்க முடியாது. அவனை சந்தித்தால் தான் நான் ஈமான் கொள்வேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது மனித இனத்துக்கு கேடாகத்தான் முடியும். திருக்குர்ஆன் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. கடந்த கால சமுதாயங்கள் எல்லாம் நபிமார்கள்ட்ட என்ன சொல்லுது? நீ அல்லாஹ்வை நேரில் காட்டினா தான் நான் என்ன செய்வேன்? ஈமான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சந்திப்புங்கிறது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய அம்சமாக மறைத்து வைத்திருக்கின்றான். நீ ஆகிரத்துக்கு வா, ஒன்று அங்க சந்திக்க இருக்கின்றேன். அப்ப அவனது சந்திப்பை இந்த உலகத்துல நாம கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள் கேட்டது, மூசாவே நீ அல்லாஹ்வை எங்களுக்கு நேரில் காட்டு, அப்போதான் நாம் உங்களை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் சொல்லுச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்தான்? இடி முழக்கம் அவர்களை பீடித்தது. அவர்கள் மரணித்து விட்டார்கள். பிறகு திரும்பவும் அவர்களை மன்னித்து நாம் என்ன செஞ்சோம்? உயிர் கொடுத்து எழுப்பினோம், நமக்கு நன்றி செலுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி சூரத்துல் பக்ராவில் 55வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஇது குல்தும் யா மூசா லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹு ஜஹரத்தன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவுமு கேட்குது, மூசாவே நாங்கள் அல்லாஹ்வை எங்களுக்கு நேரில் காட்டு, அப்போதான் நாங்கள் உண்மை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுது. ஃபஅஹதத்குமுது சாயிகத்து வஅன்தும் தந்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களை இடி முழக்கம் பீடித்துக் கொண்டது. தும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், அதற்கு பிறகு அவர்களை என்ன செய்தோம்? மன்னித்து உயிர் கொடுத்தோம், நமக்கு நன்றி செலுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கடவுளை நேரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் பல பேர் என்ன செய்யறாங்க? மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மூடத்தனத்துக்கு இஸ்லாம் என்ன செய்யுது? வெகு வலிமையாக முடிவு கட்டுது. நீ இந்த துனியாவில் உண்மையான இறைவனை பார்க்க முடியாது. வானங்களிலும் பூமியிலும் யார் இறைவன்? அல்லாஹ் ஒருத்தன் தானே இறைவன். நம்முடைய நம்பிக்கை அப்படிதான். மற்றவர்கள் வேற தெய்வங்கள் இருக்கு என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்தாலும் இஸ்லாத்துடைய அந்த நம்பிக்கை என்ன? வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. நீ என்ன போய் ஆள்க எத்தனை வானங்களை கடந்து போய் பார்த்தாலும், பூமியை ஆழ்ந்து தோண்டி பார்த்தாலும் ரப்பு ஒரே ஒருத்தன் தான். இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்கள் இறைவன் ஒரே ஒருவனே, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை. ஏகத்துவம் தானே. அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வலுவா இருக்கா? ஏன்னா பன்மதங்கள் வாழக்கூடிய நாட்டில் நம்ம பல பேரை பார்க்கிறோம். ஆளுக்கு ஒரு தெய்வத்தை வடிவமைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் என்ன செய்யறான்? இதுதான் என் தெய்வம்னு ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கான். இது என்ன? சைத்தானுடைய ஊசலாட்டம், மனோ இச்சை. உண்மையான இறைவன் எப்படிப்பட்டவன்? வேதங்களுடைய வரவு அதுக்கு இருக்கிறதா? அவன்லாம் தோற்றத்தை எடுத்து வச்சிருக்கிறானே, சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றானே, ஏதாவது வேத ஆதாரம் இருக்கிறதா?
நபிமார்களுடைய வரவு இருக்கிறதா? அவங்களுக்கு என்ன அத்தாட்சியில் அது நடந்திருக்குது? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா இன்றைக்காவது? அல்லாஹ் எத்தகையவன், மறுமை எத்தகையது? சயின்ஸ் கண்டுபிடிக்குமா அதை? இல்ல நம்முடைய மனித கற்பனையில போய் ஏதாவது போதி மரத்தரையில உட்கார்ந்தா புத்தர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட முடியுமா? மறுமையும் அல்லாஹ்வுடைய சந்திப்பும் எத்தகையது என்பதை நீ ஒரு மரத்தரையில சிந்திக்க முடியுமா? தொடர்வரவு வேதங்கள் நபிமார்களுடைய தொடர்வரவால் மனித குலத்துக்கு ஆதி நாளிலிருந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு அக்கீதா என்ன? அல்லாஹ்வும் ஆகிரத்தும். நீங்க அதுக்கு கட்டுப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்கூலி இருக்கிறது. அப்ப ரப்புல் ஆலமீன மறுமையில தான் சந்திக்க முடியும், துனியாவில் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மனிதனுடைய நம்பிக்கை இருக்குமேயானால், எவனுடைய அச்சுறுத்தல், சில தெய்வ சக்தி இருப்பதா சில பேர் சொல்றது, பில்லி சூனி வைக்கிறேங்கிறது, பூச்சாண்டி காட்டுறது, இதெல்லாம் என்ன ஆகும்? ஒன்னுலயும் ஒரு மூமின் மயங்க மாட்டான். வலம்புரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இறந்துட்டார் அவரு. மிக பிரபல்யமான இலக்கியவாதி, அரசியல்வாதி, தாய் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்திக்கின்றவர். இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம்னு சொல்லி ஒரு புத்தகமே எழுதினவர். அந்த புத்தகம் நாமளே இங்கு விட்டோம். ரொம்ப அருமையான சிந்தனைகளை எழுதினார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த மார்க்கத்திற்கு மாற்று கொள்கைகளை கொண்டவர்களை கொண்டு கூட பலப்படுத்துகிறான். இந்த மார்க்கத்தை வேறு சிந்தனை உள்ள கொண்ட மக்களை கொண்டு கூட அல்லாஹ் பலப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்றாங்க. இன்றைக்கு வேற்று கொள்கையில் இருக்கக்கூடியவங்கலாம் இதை பத்தி தெளிவா நிறைய சொல்றான். இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம்னு அந்த புத்தகத்தை எழுதினவர் விளம்பரிச்சார். நாம கராத்தே சென்டர்ல அங்க இந்த மர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருந்தப்போ அவரை வச்சு ஒரு மீட்டிங் கூட பேச வச்சோம். இஸ்லாம் எப்படிப்பட்ட சிறந்த கொள்கை உடையதுன்னு சொல்லிட்டு. என்ன ஆயிட்டாரு? இஸ்லாத்துக்கு வரவே இல்லை, ஈமான் கொள்ளவில்லை. அவர் எழுதுறாரு, நான் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனது சீட்டோடைய அடுத்துகள் ஒரு பாம்பு தோன்றி மறைந்தது. அன்றிலிருந்து நான் அதன் பக்தனாகி விட்டேன். எவ்வளவு பெரிய இது நிலை பார்த்தீங்களா? உயரிய சிந்தனை. அந்த இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கங்கிற அந்த புத்தகத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமுக்கு கூட இப்படி ஒரு சிந்தனை வராது. பிரமிச்சு போகணும் அந்த புத்தகத்தை படிச்சு. இப்படி ஒரு சிந்தனையாளர் இருக்கிறாரு நாம் வாழக்கூடிய தமிழகத்துல. அவர் ஒரு காலத்துல சொன்னாரு, இந்து மதம் என்ற கைகளுக்குள் இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ற விரல்களும் அடக்கம் அப்படின்னு எழுதினவர். வலம்புரிஜான் ஒரு காலத்துல எப்படி எழுதினாரு? இந்து மதம் என்ற கைக்குள் இஸ்லாம் கிறிஸ்தவம் புத்தம் என்ற விரல்கள் எல்லாம் அடக்கம் அப்படின்னு சொல்லி எழுதினவர். அவரு பிற்காலத்தில் அந்த இஸ்லாத்தை ஆய்வு செய்து இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம்னு புத்தகத்தை எழுதினவர். இப்படி எல்லாம் ஒரு சிந்தனையாளராக வந்தவர் கடைசியில் எப்படி ஆயிப்போச்சு? நான் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது நான் என்னுடைய சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு தோன்றி மறைந்தது. அன்று முதல் நான் அவனுடைய பக்தனாகி விட்டேன் அப்படிங்கிறார். அதாவது மாயை எப்படி வருது பாத்தீங்களா? உண்மையான இறைவன் அல்லாஹ் தான். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் தான் நம்மளை படைச்சான். அவனை தான் நம்ம சந்திக்க இருக்கின்றோம். மரணம் தான் அதற்குண்டான வழியாக இருக்கிறது. மறுமை தான் அதற்குண்டான நிலையாக இருக்கிறது. அந்த உறுதிப்பாடு ஒருத்தன் இருந்தா நீ பாம்பு தோன்றுது நீ போவியா? இதாயத்து எங்க இருக்கு? அல்லாஹ் ஈமான கொடுத்துருக்கான சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா சாதாரண விஷயம் இல்லை. மனிதனுடைய மனம் எதுல ஏமாறும் அல்லது மனம் எதை ஏமாற்றும்? எப்படி ஏமாந்து போவான் மனிதன்? கண்கட்டு வித்தையா அல்லது சைத்தானுடைய ஊசலாட்டமோ அல்லது இந்த மாதிரியான சில மாய தோற்றங்களை ஏற்படுத்தி சில இடத்துல திடீர்னு கோயில் கட்டுவான். என்னடா அப்படின்னா, இங்க இன்னவர் எழுந்தருளினார் அப்படின்வான். என்னடா எழுந்தருளினார்? நைட்டு பார்த்தேன், அங்க ஒரு இது மாதிரி மின்னல் மாதிரி வந்துச்சு, ஒரு ஒளி மாதிரி வந்துச்சு. சரி, வந்தா என்ன? அது யார்? அது தெய்வ சக்தியா? அப்படிதான் நாங்க நம்புறோம் அப்படிங்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்புங்கிறது மார்க்கம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீ என்ன சந்திக்க இருக்கின்ற, அதுல நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சந்தேகம் அடைந்து விடக்கூடாது. அன்றைக்குள்ள மனிதன் கேட்டான், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். யூதர்கள் கேட்டாங்க, வானத்திலிருந்து உங்களுக்கு வேதம் இறங்குவதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். யஸ்அலுக அஹ்லல் கிதாபி அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமாஇ. அன்னைக்கு கேட்டான், வானத்திலிருந்து உங்களுக்கு வேதம் இறக்குறதை நாங்கள் பார்க்கணும்
நபின்னு சொல்றீங்களா, நீங்க உங்களுக்கு வேதம் இருக்கிறதா சொல்றீங்களேன்னு சொல்லி அன்றைய யூதர்கள் கேட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அல்லாஹ் அதுக்கு எப்படி கண்டிக்கிறான்? ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின். இந்த சமுதாயம் இப்போ உங்களுடைய வேதத்தை இருக்கிறது மாத்திரம் கேட்கல, இவங்களுடைய முன்னோர்கள் இருந்தா பாரு, யூதர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள், அவன் மூசா கிட்ட மிகப்பெரியதை கேட்டான். என்னதை கேட்டான்? தாலிக்க ஃபகாலு அரீனல்லாஹு ஜஹரத்தன், அல்லாஹ்வை நேரில் நீங்கள் காட்ட முடியுமா என்று இவனுடைய முன்னோர்கள் கேட்டான். இவன் இன்னைக்கு வேதம் தான் இறங்குன்னு கேட்டான். அவனுடைய முன்னோர்கள் என்ன கேட்டான்? இதை விட பெரிதாக மூசாவிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வை நேரில் நீ காட்டு, அப்போதான் நாங்கள் விசுவாசம் கொள்வோம் அப்படின்னா. அவர்கள் என்ன, அவர்கள் செய்த அந்த அநீதத்திற்காக இடி முழக்கம் அவர்களை பீடித்துக் கொண்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அப்ப இறைவனை நேரில் பார்ப்பது என்பது இந்த உலகத்தில் மனித இனத்துக்கு கேடாகவே முடியும். உண்மையான இறைவனுடைய சந்திப்பு மறுமையில தான் ஏற்படும். பெருமானாட்ட கேட்கிறாங்க, யார சொல்ல மறுமையில் நாங்கள் அல்லாஹ்வை காண முடியுமா? மேகம் மறைக்காத சூரியனை நீங்கள் காண்பதில் சந்தேகம் கொள்கிறீர்களா? பெருமானார் கேட்கிறாங்க. இல்லை யார சொல்லலாம், தெளிவா இருக்கும் வானம், சூரியனை நல்ல கிளாரிட்டியா பார்க்கலாமே. மேகம் மறைக்காத வானத்தில் சந்திரனை பார்ப்பதில் நீங்கள் ஐயம் கொள்கிறீர்களா? இல்லை யார சொல்ல, அப்போ நாங்கள் சந்திரன் நல்ல முழுமையா பார்ப்போம். அந்த மாதிரி தான் மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் தெளிவாக காண்பீர்கள். பௌர்ணமி சந்திரனை எப்படி பார்க்கறதுக்கு, எல்லாம் வானத்தில் பார்க்கும்போது முண்டி அடிச்சு நிற்க முடியுமா? நீ தள்ளுப்பா, நீ நவருப்பா, நான் பார்க்குறேன், நீ பார்க்குற அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் தெளிவாக பார்ப்போம். அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் மறுமையில். அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த தினத்தில் நாம என்ன செய்யணும்? அதற்குண்டான தயாரிப்பு. தனது வாழ்நாளை எப்படி செலவு செய்தான், தான் கற்ற கல்வி எந்த அளவு செயல்படுத்தினான், தனது செல்வத்தை எதில் செலவாக்கினான், தனது உடலை எதில் ஈடுபடுத்தினான், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை எந்த அடியானின் பாதங்களும் நகர முடியாது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாளை உனக்கு கொடுத்தேன் இல்லையா, எவ்வளவு பெரிய அருட்கொடை. இந்த பிறவி அப்படிங்கிறது சாதாரணமான அருட்கொடையா? சூசைட் பண்ணிக்கிறானே கொஞ்சம் கூட யோசனை இல்லாம. இந்த பிறப்பு, இந்த பிறவிங்கிறது எவ்வளவு பெரிய அருமையிலும் அருமையான ஒரு பிறவி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே. நாளைக்கு போய் அவங்ககிட்ட போய் என்ன சொல்லணும்? இந்த வாழ்நாளை நீ எப்படி செலவு செஞ்சு சொல்லு. உனக்கு கல்வியை கொடுத்தேன், அதில் நீ எந்த அளவு செயல்படுத்தினாய், உனது செல்வத்தை எதில் செலவு செய்தாய், உனது உடலை எதில் ஈடுபடுத்தினாய். உடல் இருக்குது, அது என்ன நமக்கு வசப்படலைன்னு சொன்னா என்ன ஆயிடாது, தனது இச்சைக்கு இழுத்துக்கிட்டே போயிடும். உடல் இச்சை இருக்குத, மனோ இச்சை, உடல் இச்சையை நாம கண்ட்ரோல் பண்ணல அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, அது என்ன செய்யும்? அது போற போக்குக்கு நம்மளை எழுதிக்கிட்டு போயிடும். அப்ப நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? உனது உடலை எதில் ஈடுபடுத்தினாய். விபச்சாரம் செய்யறது ஆண்மைன்னு பேசிக்கிறாங்க இளைஞர்கள். தங்களுக்கு மிகப்பெரிய ஆம்பளைங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா விபச்சாரம் செய்யறாங்களாம். ஆனா அது எவ்வளவு பெரிய இழிவு ரப்பு கிட்ட அப்படிங்கறத ஒரு இறை நம்பிக்கை தான் என்ன செய்யுது? அதை தெளிவுபடுத்துது. மறுமை சிந்தனை தான் அதை தெளிவுபடுத்துகிறது. அப்ப அல்லாஹ்வை சந்திப்பது என்பது என்ன? ஒரு திடமாக நடக்கக்கூடிய ஒரு வலுவான காரியமாக இருக்கிறது. அப்ப உண்மையான இறைவனை நீ எங்க சந்திப்ப? இந்த துனியாவை சந்திச்சிட முடியுமா? இந்த சந்திப்பு நாம இஸ்லாம் சொல்ற மாதிரி விசுவாசம் கொண்டிருந்தால் எந்த ஒரு சக்தியும் தன்னை நம்மளை என்ன செய்யாது? ஏமாத்தாது. இன்னைக்கு அவர் வளம்புரிஞ்சான் சொல்றாரு. அவருடைய அந்த செய்தியை படித்து அவருடைய கடைசி காலங்கள் எல்லாம் நாம பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையாளர் கடைசியில் இப்படி ஏமாந்து போயிட்டாரே. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த ஒருத்தர், நெசவு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், தீகாவோட பெரிய ஈடுபாடு, திராவிட இயக்கத்துல கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த கொள்கையில ரொம்ப ஈடுபாடா இருந்தவங்க. கொஞ்ச நாள் துபாயில இருந்து ஊர்ல போய் பார்க்கிற, நல்ல ₹1 நாணயத்து அளவுக்கு ஒரு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நின்றாரு. யார் இவர்? ஒருவர் அவர் அண்ணனா தம்பியா இல்ல நம்ம அந்த ஆசிரியர் தானா தெரியலையே. என்ன இப்படி பொட்டு வச்சுட்டு நிக்கிறாரு? தீக்காவில் இருந்தார் இவர் எப்படி இப்படி ஆனாருன்னு சொல்லி கிட்ட போய், ஐயா எப்படி நல்லா இருக்கீங்களா, உடம்பு சௌரியமா இருக்குதான்? நல்லா இருக்கப்பா, வாப்பா, நீ எப்போ வந்த, என்ன செய்தி அப்படின்னாரு. என்ன ஐயா, என்ன ஐயா தோற்றமே மாறி போயிருக்குது, திராவிடர் கழகத்துல இருந்தீங்க,
இப்போ என்ன இங்கே எங்கேயும் பூசாரி ஆகிட்டீங்களா, ஒன்றும் புரியலையே, ஐயாவுடைய தோற்றமே மாற்றமாக இருக்குது, அது ஒன்றும் சொல்லாதப்பா, போட்டு பயங்கரமாக குழப்புது, நானும் பார்த்தேன், ஒன்றும் சரி வரல, கடைசியில் இதை போட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன் மெய்யறிவை தேடி போகவில்லை மனிதர்கள்? அவர் அவ்வளவு சரி சிந்தனவாதியா இருந்தாரு, கடவுள் கொள்கை எதிர்த்தாரு, கடவுளை கற்பித்த ஒரு முட்டாள்லாம் சொல்லிட்டு என்ன செய்வாரு, பாடம் நடத்தும் போது கூடவே அந்த பெரியாரிய சிந்தனைகளை என்ன செய்வாரு, சொல்லி கொடுப்பாரு. அப்படிலாம் இருந்தவர் என்ன ஆயிடுச்சு? எது உண்மை இறைவன், போகக்கூடிய அந்த மெய்யான வழி எது? அப்ப அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கின்றானே, இது சாதாரண அருள் கூடையா? மறுமை இந்த உலக வாழ்க்கைங்கிறது என்ன, ஒரு 50-60 வருஷம் இருக்குமா, ஒரு ஆவரேஜா எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா மறுமை வாழ்க்கைங்கிறது நீண்ட நெடிய வாழ்க்கை. அதை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் அப்படின்னு சொன்னா அது பிறவி பயன் சொல்லலாமா இல்லையா? பிறந்ததுடைய காரணம் என்ன? பிறவி பயன் தானே அது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பிறவியில நமக்கு இப்படி ஒரு பாக்கியமிக்க நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு சொன்னா நாம எவ்வளவு தூரம் இதுல பயபக்தியோட நடந்துக்கணும், பணிவச்சத்தோட நடந்துக்கணும். ரப்பு நமக்கு கொடுத்திருக்கிற அருள் கூட ஒவ்வொரு வக்து தொழுகையிலும், ஒவ்வொரு அமல்களிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் நம்ம நம்மளை எவ்வளவு பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களை சாதாரண விஷயமா எடுத்துக்கலாமா? அல்லாஹ்வுடைய சந்திப்பை ரப்பு சொல்றான், கத் கஸரல்லதீன கஸபு பி லிகாஇல்லாஹி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பாதோர் நஷ்டமடைந்து விட்டனர். தெளிவா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான் சூரத் அன்ஆம்ல 6வது அத்தியாயத்தில் 31வது வசனத்துல ரப்பு சொல்லி காட்டுகின்றான், கத் கஸரல்லதீன கஸபு பி லிகாஇல்லாஹி, அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யென கருதியோர் நஷ்டமடைந்து விட்டனர். அங்க போய் இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமா? சில மக்கள்கிட்ட, நம்ம மனிதர்கள்ட்டே போய், நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மனிதர்கள்ட்டயே, ஏன்பா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, நாளைக்கு அல்லாஹ்விட்ட போய் பதில் சொல்ல, அதை அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அங்க போய் என்னத்தை பார்ப்ப நீனு? இங்க விதைச்சாதான் நீ அங்க போய் அறுவடை செய்ய முடியும். இங்க நீ விதைக்காம அங்க போய் நீ என்னத்தை அறுவடை செய்வ? உன்னுடைய அமல்களை நீங்க விதைச்சாதான் நீ அங்க போய் அறுவடை செய்ய முடியும். நீங்க ஒண்ணுமே செய்யல, அங்க போய் பார்த்துக்கணும், என்னத்தை பார்ப்ப நீ? வேதனையை தான் பார்க்கணும். ஹத்தா இதா ஜாஅத்துஹுமுஸ் ஸாஅத்து பகதத்தன், திடீரென அந்த நேரம் அவரிடம் வரும்போது, உலகில் வரம்பு மீறி நடந்து கொண்டார்களே அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், திடீர்னு தான் அந்த நேரம் வரும். சொல்லிட்டு முன்னறிவிப்பு கொடுத்த அந்த நேரம் வராது. திடீர்னு அந்த நேரம் வரும்போது என்ன செய்வார்கள்? யா ஹஸ்ரத்தனா அலாமா ஃபர்ரத்தனா ஃபீஹா, உலகில் வரம்பு மீறி நடந்து கொண்டதான் அந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே, யா ஹஸ்ரத்தனா, அன்றைக்கு சொல்வார்கள். அதுக்கு முன்னைய நாம் என்ன செய்யணும்? அந்த விழிப்புணர்வை அடைய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்கொடையை கொண்டு அகமும் புறமும் தெளிவிலேயே நாம இருக்கணும். எப்போதும் உள்ளுக்குள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் இந்த துனியாவில் காண முடியாட்டினாலும் அருகிருந்து பேசுறானா இல்லையா? நம்ம சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்குதா இல்லையா? நம்ம துவாக்களுக்கு பதில் கிடைக்குதா இல்லையா? நம்முடைய வணக்கத்துக்கு பதில் கிடைக்குதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனையும் குறிப்பறிந்து பேசுகின்றானா இல்லையா? உரையாடுகின்றானா இல்லையா? உணர்றோமா இல்லையா? ஒவ்வொருவரும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அப்ப அது எங்கிருந்து வருகிறது? அதை பற்றி நாம் அலட்சியமா இருக்கிறோம். பல மக்கள் என்ன செய்யறாங்க? நம்மோடு பேசிக் கொண்டிருப்பதும் வழிகாட்டி கொண்டிருப்பதும் ரப்புல் ஆலமீன் அப்படிங்கின்ற அந்த உயரிய அந்த என்ன சொல்றது, அந்த சிந்தனை இன்னும் நம்ம மக்கள்கிட்ட பக்காவா வருது. எல்லா கடவுளையும் போல அல்லாஹ் ஒரு கடவுள், நம்மளை படைச்சதுக்கு அவன் என்னமோ கடமைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நியமத்துக்களை நாம தவறாக எடை போட்டு விடக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா ஹஸரத்தனா அலாமா ஃபர்ரத்தனா ஃபீஹா வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா துஹூரிஹிம், எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி தமது முதுகில் அவர்கள் பாவத்தை சுமப்பார்கள். அவர்கள் சுமப்பது மிக கெட்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாம உறுதியாக இருக்க வேண்டும். உலகில் அவனை பார்க்க முடியாது, ஆகிரத்தில் தான் அவனை நம்ம சந்திக்க முடியும். அதற்குண்டான ஆற்றலை ஆகிரத்தில் தான் அல்லாஹ் வச்சிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்போ வர சொன்னானா இல்லையா? அப்போ அவங்களும் அதை தான் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னை உனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை காண வேண்டும்.
என்னை நீ ஒருபோதும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு பேர என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கலாமுல்லா, அல்லாஹ்வோட பேசினாலும் என்ன அல்லாஹ்வை நேரில் பார்த்தாங்களா? அவர்களும் பார்க்கவில்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பார்த்தாங்களா? அவங்களும் உரையாடி தான் வந்தாங்க. மேராஜில் போயிட்டு உரையாடி விட்டு தான் வந்தார்கள். நேரில் பார்க்க முடியுமா? முடியல. பெருமானார்ட்ட கேட்கிறாங்க நபித்தோழர்கள், யார சொல்ல உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? அவனை எப்படி பார்க்க முடியும்? அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பு அப்படிங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யார சொல்ல நீங்க மௌத்தை சொல்றீங்களா? மரணத்தை தான் நாங்கள் எல்லோருமே வெறுக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய விளக்கம் அது அல்ல. அல்லாஹ்வுடைய சந்திப்பை அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு விசுவாசிக்கு அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது அவனது சுவர்க்கம், அவனது திருப்தி, அவனது அருள். இதை பற்றி சொல்லும் போது ஒரு மூமினுடைய விருப்பம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார். அதானே பெருமானார் சொல்றாங்க. இதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத சொல்றாங்க. அல்லாஹ்வை சந்திப்பதை ஒரு மனிதன் விரும்பும் போது அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகிறான். என்ன எப்படி? நாங்க மரணம் தானே, மரணத்தையே சொல்றீங்க ரசூலல்லாஹ், மறுமையில் தானே சந்திக்க முடியுங்கிறீங்க. அப்ப மரணத்தை தான் நாங்கள் எல்லோரும் மரணம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய திருப்தி, அவனது சொர்க்கம், அவனது அருளை பற்றி ஒரு மூமினுக்கு கூறும் போது அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறான். ஆக மிகப்பெரிய அருட்கொடை நமக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு, இதே ஒரு நிராகரிப்பாளன் போய் அல்லாஹ்வுடைய கோபம், அவனது அதிருப்தி பற்றி கூறும்போது அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறான், அல்லாஹும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான். இதான் அதற்குண்டான விளக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமதியில பதிவாரிக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை சந்திப்பதை விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். பொருளாதார பிரச்சனை வரும், குடும்ப கஷ்டங்கள் வரும், வேலை பிரச்சனைகள்ல ஏற்படும். இவைகள் எல்லாம் நம்மை பாரமாக அழித்து கொண்டு ஈமானை பற்றி தாழ்ந்த சிந்தனை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை காண முடியாதவாறு என்ன செய்யும்? நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கும். மனிதர்களே சில சைத்தான்கள் அப்படி போட்டுடுவானோ, இதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய உறுதிப்பாடு எப்படி இருக்கணும்? மறுமையும் அல்லாஹ்வுடைய சந்திப்பும் திடமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அதற்கு நாம என்ன செய்யணும்? நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடு அதைத்தான் அடிப்படையாக இருந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கானா இல்லையா? இதை விட்டு நாம் அலட்சியமாக இருப்போமே, ஆனால் அப்ப என்ன ஆகும்? கை சேதப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும். மரணத்தை இந்த அல்லாஹ்வை சந்திப்பதை நம்ம சொல்றாங்க இல்லையா? அவனது சொர்க்கம், அவனது திருப்தி, அவனது அருள், இதுதானே நம்முடைய பிறவி பயன். வேற என்ன இருக்கு நமக்கு? அப்ப அதுக்கு உண்டானதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு சாதாரணமா இந்த உலகில் கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப லாபங்களுக்காக, கூலிக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு முழு நேரத்தையே ஒதுக்கி அவனுக்காக நம்மளை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்கின்றான். ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான், ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்ன செய்யறான்? தன்னுடைய ஈடுபாட்டை காட்டுறான். இந்த உலக வாழ்க்கைக்காக, அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான்? நிலையான மறுமை வாழ்க்கையை நமக்கு என்ன செய்யறான்? ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப உண்மையான ரட்சகன், உண்மையான அரவணைப்பு எங்க இருக்குங்கிறத நாம என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுடைய காரியங்கள் என்பது என்ன சும்மா ஒரு விளையாட்டுத்தனமானது அல்ல. நாம முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ்க்கு அது பெரிய நஷ்டமா? நம்மை போக்கி விட்டு வேறொரு கூட்டத்தை கொண்டு என்ன செய்வான்? அல்லாஹ் வேலையை வாங்கிக்குவான். அவனுக்கு அது பெரிய விஷயமா? அல்லாஹ்க்கு அந்த மாதிரி ஒரு தேவைகள் இல்லை. அவன் என்ன செய்வான்? நம்மை போக்கி விட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வேலை வாங்கிட்டு போறான், நீ செய்யறான்னு சொல்லுவோம். அவர்கள் அல்லாஹ்வை விரும்புவார்கள், அல்லாஹும் அவரை விரும்புவான். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இதை நாம எப்படி ரப்புல் ஆலமீனுக்கு ஊப்பான முறையில் நாம செயல்படுத்த வேண்டும். அதற்குண்டான தயாரிப்புகள் என்ன? இதுக்கு மார்க்க கல்வி என்ன செய்யணும்? ஒரு அடிப்படையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மறுமை சிந்தனை எப்போதும் நாம் என்ன செய்யணும்? அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒட்டடைப்படியை விட்டுறக்கூடாது. ஈமான ஒட்டடைப்படியை விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்?
அப்படியே அது என்ன இருள்படிய ஆரம்பித்து விடும், கரை கொள்ள ஆரம்பித்து விடும். அப்போ திருமறையை ஓதுவது, அதை பற்றி ஆய்வுகளை செய்வது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வழிமுறைகளை செயல்படுத்துவது, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு வளமான நிலைமையை நோக்கி நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி நாம் நடைபோட வேண்டும். எல்லா விதமான காரியங்களையும் சரி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நன்முடிவை நம்ம அனைவருக்கும் அருள் செய்து நம்முடைய முடிவை சிறப்பானதாக ஆக்கி தரவாய் பிரார்த்தித்தவனாக எனது உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.